வணக்கம். அன்பு, பாசம், நேசம், காதல். இந்த உலகத்துல இது சம்பந்தமான ஒவ்வொரு விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. காதல், நேசம், பாசம், காமம் எல்லாம் சார்ந்து இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. புதுசா ஒவ்வொரு விடயங்களை இந்த உலகத்துல கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? மனித இனம் தோன்றியது எப்படி? இந்த உலகம் தோன்றியது எப்படி? மரங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கலாம், இந்த பூக்களாக இருக்கலாம். இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. இந்த ஆராய்ச்சியோடு சேர்ந்து ஒரு ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் ஒரு முடிவை எடுத்தாங்க. இன்னும் ஒரு ஆராய்ச்சியை செய்வதற்கு. அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு யோசித்தால் கொஞ்சம் திக்குமுக்காடுற ஒரு ஆராய்ச்சியாகத்தான் அமைந்திருக்கு. முத்தம். இந்த முத்தத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க பல வருடமாக. பொதுவாகவே எல்லோருமே சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய இனப்பெருக்கம் காரணமாக இந்த உலகம் அடுத்த கட்டத்துக்கு போய்க்கொண்டே இருந்தது அப்படின்னு. இனப்பெருக்கம் என்பது ஒரு வகையாக இருந்தாலும் இந்த முத்தம் என்பது எப்படிப்பட்டது? ஏன் இந்த முத்தம் என்பது வந்தது? மனித இனத்துக்கும் இனப்பெருக்கத்துக்கும் முத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இன்று வரைக்கும் அன்பு, பாசம், நேசம், காதல் எல்லாத்துக்கும் இந்த முத்தத்தை பயன்படுத்துறோம். இதற்காகவே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அப்பொழுது தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதை கண்டுபிடித்தது யார்? முதலில் முத்தம் கொடுத்தது யார்? இந்த கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். இந்த உலகம் தோன்றியது எப்படி? இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் என்ன? இந்த விஷயங்கள்லாம் இருக்க நேரம் முதல் முத்தம் 21.1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு மேல் முதல் முத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்றீங்க இப்படியா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த ஆராய்ச்சி முடிவுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஹோமோசெபியன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹோமோசேபியன்ல இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க. இது எல்லோருக்குமே தெரியும், நாங்களும் படிச்சிருக்கோம். ஆனால் ஹோமோசேபியனின் முன்னோர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு குரங்கினமாக பார்க்கப்படுகிறது. அந்த குரங்கினத்தின் பெரிய குரங்கினம் கொரில்லாக்கள் அப்படின்னு எடுக்கலாம். மனித குரங்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் தானே. அந்த கொரில்லாக்கள் தான் முதலாக முத்தம் கொடுத்திருக்கு. இந்த முத்தம் ஏன் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் அன்பு காட்டுறதுக்கு, அல்லது நீங்க ஒரு இனம் என்று சொல்றதுக்கு, நீ என் சகோதரன் என்று சொல்றதுக்கு, நீ என் நண்பன் என்று சொல்றதுக்கு இதெல்லாம் செய்திருக்காங்க. சரி, இந்த குரங்கினம் மட்டும்தான் இந்த விஷயங்களை செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தால் இல்ல. இது ஒரு கரடியாக இருக்கலாம், ஓநாயாக இருக்கலாம், நரிகளாக இருக்கலாம். இந்த முத்தம் கொடுத்திருக்கிறது. ஆனால் பெரிய இனங்களுக்கு இடையில், மாறுபட்ட இனங்களுக்கு இடையில் இந்த முத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. நியண்டதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முதல் அழிந்த ஒரு இனம். அந்த இனமும் மனித இனமும் சேர்ந்து முத்தம் கொடுக்கப்பட்டதாக ஒரு உமிழ்நீர் மூலம் கண்டறியப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு தகவல் இருக்க நேரம் இந்த முத்தங்களை பற்றி 1000 கவிதைகள் வருது. 1000 விஷயங்கள் பேசப்படுறாங்க. இந்த முத்தத்தினால் பல கொலைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த முத்தத்தினால் பல காதல்கள் உருவாகி இருக்கு. நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் சொல்ற நேரம் பிரெஞ்சு முத்தம் ஒரு மாதிரி இருக்கும், ஆசியா முத்தம் இன்னொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலே இந்த முத்தங்கள் வேறுபடுது. அது போலத்தான் இந்த விலங்குகளுக்கு இடையிலும் முத்தங்கள் வேறுபட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முத்தத்தை முதல் கொடுத்தது ஓமோசேபியர்களின் மூதாதைகள். அதுதான் பெரிய குரங்கள். அந்த குரங்கள் தான் நாங்கள் வந்தோம். நிறைய இனங்கள், குரங்குகளே நிறைய இனங்கள் இருக்கும் பொழுது ஓமோசேபியன் என்ற ஒரு வகை குரங்கள் இருந்தால் மனிதர்கள் வந்ததாக ஆய்வுகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதுவரைக்கும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் சரி, ஏன் முத்தம் கொடுக்க தோண்டி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தானே. அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கலையா. சரி, ஒவ்வொருவருக்கும் இப்போ பசி வந்தால் உணவு உட்கொள்றோம். இது முத்தம் என்பது ஒரு வகையான ஒரு இயற்கையாக அமைந்ததா, இல்ல இது கண்டுபிடிக்கப்பட்டதா? இப்ப யாரு முதல் கொடுத்தாங்க என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இது இயற்கையானதா அல்லது அறிவு கட்டிய ஒரு விஷயமா? ஏன் முத்தத்தை கொடுத்தாங்க? ஏன் முத்தத்தை கொடுக்கப்பட்டது? ஏன் முத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது? இப்படியெல்லாம் இருக்கிறதும் இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. ஆக மொத்தத்துல நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு முத்தத்துக்கு வயது எத்தனை தெரியுமா? 2 கோடி ஆண்டுகள் பழமையானது.